பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த சைஸ் அளவுக்கு கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காவை வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா எந்த அளவுக்கு வதங்கி நல்லா சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரணுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் சூடுபடுத்திட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து முழுமையாக ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாவை வந்து கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பால் 1 கப்பு வெங்காயம் சேர்த்தணும். அதில் 3/4 கப் அளவுக்கு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸு தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை வந்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி தொக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 3 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுறலாம். இது நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்து ஆறி வந்ததுக்கப்புறம் கிரேவி வந்து திக்காகிடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா தட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதில் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க.
வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அட்டகாசமாக இருக்குங்க பிரியாணிக்கு. இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து பிரியாணிக்குன்னு சொல்ல முடியாது, சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.